வணக்கம் நான் Chef Deena வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வெள்ளை பணியாரம் எப்படி பண்றது பார்க்க போறோம். பணியாரம்னாவே செட்டிநாடு தான். ஸோ இந்த செட்டிநாடுல பண்ற இந்த வெள்ளை பணியாரம் எப்படி ஈஸியான ஸ்டைலில் பண்றது நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரியும் பச்சை அரிசியும் இந்த உளுத்தம் பருப்பும் போட்டு அரைச்சு பண்ணுவாங்க. ஆனால் அரைக்கும் போது அந்த டெக்ஸ்சர் ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சினா உங்களுக்கு அந்த வெள்ளை பணியாரம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி பொரிஞ்சு வெளியே வந்துடும். கரெக்டான பக்குவத்தில் எப்படி பண்ணுறது சொல்லி இன்றைக்கி நம்ம சேனலில் செய்முறையில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? செட்டிநாடு வெள்ளை பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா சிறிதளவு, சால்ட் தேவையான அளவு, சர்க்கரை 1/2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை அரிசியை ஊற வச்சு அரைக்க போகிறோம். அதனால் நல்ல குவாலிட்டியான பச்சை அரிசி நீங்கள் கடையில் வாங்கிட்டு ஒரு சின்ன பவுலில் போடுங்க. அதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். கொஞ்சம் லைட்டாக அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் கொடுக்க தான் உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணியில் கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருங்க. இட்லி மாவு தோசை மாவு ஊற வைக்கிற மாதிரி நீங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் அரைக்கக்கூடாது. எதுக்காக கேட்டிங்கன்னா, இந்த அரிசியும் உளுத்தம்பருப்பு ரொம்ப நாள் ஊறுனா உங்களுக்கு லைட்டாக புளிப்புத்தன்மை வரும். அரைச்சி முடித்த பிறகு அந்த பேட்டரை எடுத்து நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் பிடிக்கும். அதனால தான் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது சொல்கிறேன். இப்போ இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிக்ஸி ஜாரில். இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைக்கிறோம். தண்ணி எந்த அளவுக்குன்னா, நீங்கள் வீட்டில் தோசை மாவு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிருங்க. ஆனால் இந்த அரிசியும் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஸ்மூத்தாக நீங்கள் அரைச்சிடணும். குறைன்னு அரைச்சி பணியாரம் பண்ண முடியாது. அப்படி பண்ணினா உங்களுக்கு ஒரு சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் ஸ்மூத்தாக அரைக்கணும்னு சொல்கிறேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. அதே டைமில் திருப்பியும் சொல்கிறேன், தண்ணியோட அளவு அதிகரிக்கக்கூடாது. திக்காகவும் இருந்தாலும் இந்த பணியாரம் கரெக்டாக வராது. இந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்சரில் நீங்கள் அரைச்சிருங்க. பார்த்தீங்களா மாவு எப்படி இந்த கண்ணாடி பவுலில் ஆட் பண்ணுறேன்னு? இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக பேக்கிங் சோடா போடுறேன். அதாவது சோடா மாவு அதிகமான குவான்டிட்டி வேண்டாம், கொஞ்சமாக போடுங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை எதுக்காங்கன்னா, நிறைய பேர் சர்க்கரை போட மாட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த மைல்டான ஒரு இனிப்பு தன்மை தான் இந்த ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த சோடா எதுக்காக ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால தான் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் சோடா பவுடர் போட்டிருக்கேன். இப்போது இந்த வெள்ளை பணியாரம் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கடாயில் இந்த மாவு எப்படி ஊற்றணும்னு பார்த்துருப்பீங்க. அதாவது எப்படின்னா, எண்ணெய் சூடான பிறகு 1/2 கரண்டி குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு டைரெக்டாக ஆயிலில் ஊற்றும் போது நிறுத்தி ஊற்றக்கூடாது. டைரெக்டாக எல்லா மாவும் அப்படியே போட்ட பிறகு அப்படியே வேகட்டும் 1 செகண்ட். அதுக்கு பிறகு நம்ம கரண்டியை அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் மேலே பகுதியில் தெளிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி தெளிக்கும் போது உங்களுக்கு மேல் பகுதி நல்லா புஃப்னு நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி தான் கரெக்டாக வரும். உங்களுக்கு மீடியமான ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அருமையான வெள்ளை பணியாரம் ரெடி. எனக்கு இந்த செட்டிநாடு வெள்ளை பணியாரம் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக தக்காளி சட்னி அப்படின்னா கார சட்னி, அதுக்கப்புறம் ஒரு சூடான ஒரு கிரேவியோட சாப்பிட்டா அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு அருமையான ப்ரிப்பரேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.